بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا. الله أكبر رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையின் காரணமாக அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய மகரிபுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இஸ்லாமிய மார்க்க திருக்குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து முடித்த மாணவர் ஆசில் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون يجادلونك في الحق بعدما تبين كأنما يساقون إلى الموت وهم ينظرون. وإذ يعدكم الله إحدى الطائفتان أنها لكم وتودون أن غير ذات الشوقة تكون لكم ويريد الله أن يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين. ليحق الحق ويبطل الباطل ولو كره المجرمون. إذ تستغيثون ربكم فاستجاب لكم
فاستجاب لكم أني ممدكم ب1000 من الملائكة مردفين وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. السلام عليكم. بارك الله لكم. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையின் காரணமாக இந்த அழகான மாலை பொழுதில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் அறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அதிக சிரமம் எடுத்து நம்முடைய பல பணிகளுக்கு இடையில் பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி நாம் எல்லாம் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா செயல்பாடுகளுக்கும் நாளை மறுமையில் நிரப்பமான கூலியை வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், இறைவனுடைய பிடி என்பது மிக கடுமையானது, இறைவன் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இறைவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன பாக்கியம் தெரியுமா? ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி. இந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த நேர்வழியை பெற்றிருக்கக்கூடிய நாம் என்ன செய்தோம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி? யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்தோம்? நாம் இந்த மார்க்கத்தில் கற்ற கல்வியை, ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஒரு குர்ஆனிய வசனமாக இருந்தாலும் சரி, நாம் அறிந்த செய்தியை பிற மனிதர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய சகோதரனுக்கு, சகோதரிக்கு, நம்முடைய தாய் தந்தைக்கு, மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு அதை எடுத்து சொன்னோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா, நபிமார்கள் செய்த பணி, அந்த பணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்கெல்லாம் இந்த நேர்வழி கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் அனைவரின் மீதும் இது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாம் சர்வசாதாரணமாக கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால், யாராவது எந்த வழியாவது எப்படியாவது இருந்துகிட்டு போட்டோம், நான் சரியா இருந்தனா அது எனக்கு போதுமானது அப்படின்னு நாம நினைச்சோன்னு சொன்னா, அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன, அதாவது ஒரு சோதனை உங்களுக்கு வருகின்றது என்று சொன்னால், அந்த சோதனை குறிப்பிட்ட நபர்களுக்காக வேண்டி, தவறு செய்யவர்களுக்கு தான் அந்த சோதனை வரும், நல்லது செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்ற நிலை கிடையாது. ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா அந்த சோதனை எல்லா நபர்களுக்கும் சேர்ந்து தான் வரும். ஏன் தெரியுமா? நாம சரியாக இருக்கக்கூடிய நபர்கள், நாம் சரியாக பின்பற்றக்கூடிய அந்த பாதையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த சோதனை நம்மையும் பிடித்து கொள்ளும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது எல்லாமே நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கப்பலினுடைய உதாரணம், கப்பலினுடைய உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த கப்பலினுடைய உதாரணத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டாமல் விட்டுவிட்டால்
கப்பல் மொத்தமுமே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே போன்ற ஒரு நிலைதான். ஒரு இடத்துல ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அது பிடித்துக் கொள்ளும். அப்ப நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்னவென்று சொன்னால், நாம் அறிந்த விஷயத்தை, நாம் தெரிந்த விஷயத்தை குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக நாம் சொல்லிவிட வேண்டும். இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை பின்பற்றாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா, அவர்களுக்கு நான் சொல்ல தவறினேன் என்று சொன்னால், என்னுடைய மரணத்திலிருந்தே அவர்கள் ஃபித்னாவையும் புதுமைகளையும் பிதாத்தான காரியங்களையும் என்னை வைத்தே தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ ஏகத்துவவாதிகளுடைய மரணத்திலிருந்து அந்த மரணத்தினுடைய மையத்தினுடைய தொழுகை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், அது எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அறிந்த ஒரு மனிதர் மரணித்து விட்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய மையத்திலேயே அவருடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், அவருடைய உறவுகள், அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த செய்திகளை சொல்லாததின் காரணமாக மார்க்கத்தினுடைய முரணான காரியங்கள் எல்லாம் அங்கிருந்தே ஆரம்பமாகின்றது. யோசிச்சு பாருங்க, நாம வாழ்நாள் ஃபுல்லா பித்அத்துக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக, தவறான காரியங்களுக்கு எதிராக பல காரியங்களை, பல முயற்சிகளை நாம் செய்திருக்கின்றோம். ஆனால் எடுத்து சொல்வதற்கு தயங்கியதின் காரணமாக, எடுத்து சொல்வதற்கு தவறியதின் காரணமாக விளைவு என்ன? நம்முடைய மரணத்திலிருந்தே தவறான காரியங்கள் எல்லாம் தொடங்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினரில் ஒருவருக்காவது அதை எடுத்து வைத்து விட வேண்டும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் நாம இருக்கோம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய உறவுகள் அனைவரும் நம்முடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களா என்று பார்த்தா கிடையாது. இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா? இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதின் காரணமாகத்தான், இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதின் காரணமாகத்தான் ஒரு குடும்பத்துல 3 பெருனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி குறை பேசக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம். அந்த நிலைமை ஏன் வந்தது? ஏன் நாம் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாவோடு அவர்களை கொண்டாட வர வைக்க முடியவில்லை? நாம எடுத்து சொல்லல, நாம பின்பற்றக்கூடிய அந்த காரியத்தை நாம எடுத்து சொல்லல. அதனுடைய விளைவுதான் நாம பெருநாவை சரியான அடிப்படையில் கொண்டாடுகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் அடுத்த நாள் பெருநா கொண்டாடுறது, பெருநாவுடைய விஷயத்தை, இது ஒரு உதாரணம் தான். அப்போ நாம பின்பற்றக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்திற்கு உட்பட்டு, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருந்தது என்று சொன்னார், அதை நம்முடைய உறவுகளில் இருந்தே எடுத்து சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களில் நெருங்கியவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சி என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத் எல்லா நபர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல நோக்கம்தான். யாரையும் இங்கே குறை பேசுவதற்காக வேண்டியோ, யாரையும் தரைக்குறவாக பேசுவதற்காக வேண்டியோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல. நம்முடைய கொள்கை, இதை நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய மர்கஸில் ஓதக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், அவருடைய உறவுகள், அவருடைய சொந்தக்காரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத்தினுடைய நிறுவனர் எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் முன்மாதிரி குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவார்கள். ஷேக் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்பாக இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள், ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இங்கே குளிமிரிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவருடைய பேரருளால் இன்றைய தினம் இந்த மாலை பொழுதிலே இந்த கொளச்சல் நகரிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்திருந்த நெறியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும். நாம் எதை மார்க்கத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். நம்மோடு மட்டும் அதை வைத்து கொள்ளக்கூடாது. நாம் தெரிந்த உண்மைகளை, தெரிந்த போதனைகளை மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது நம் மீது கட்டாய கடமை என்ற கடமை உணர்வோடு இந்த நிகழ்ச்சி, விசேஷ நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அமர்விலே, இந்த நிகழ்ச்சியிலே 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அதிலே மார்க்க அறிஞர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்கள் வாயிலாக நாம் தெரிந்த தெரியாத அந்த விஷயங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கோடு இந்த அவையை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு முன்மாதிரி இஸ்லாமிய குடும்பம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த தலைப்பில் நம்முடைய குடும்பங்கள் எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைந்தால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும், சந்தோஷம் காணப்படும், அல்லாஹ்விடத்திலே அந்த குடும்பம் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பமாகவும், நாளை மறுமையிலே அந்த குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோருமாக சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரவேசிக்க செய்வார். அப்படிப்பட்ட அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை நாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே நாம் இது சம்பந்தமாக பல அவைகளிலே, பல சந்தர்ப்பங்களிலே நாம் நிறைய தெரிந்துதான் இருக்கின்றோம். இருந்தாலும் நாம் தெரிந்த விஷயங்களையே திரும்பவும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கிக்கொள்வோம். நம்முடைய ஈமானை பொலிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கு உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளை தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரு முன்மாதிரி குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தெரிகின்ற பொழுது, நாம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பம் என்று சொன்னால் பெற்றோர்கள், தாய் தந்தை, பிள்ளைகள், மனைவி, கணவன், இவர்களை கொண்டதுதான் குடும்பம். பல குடும்பங்கள் சேருகின்ற பொழுதுதான் ஒரு சமூகம்.
குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம், ஒரு குடும்பத்திலே நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் அந்த குடும்பம் இருந்தால்தான் அந்த சமூகம் நிம்மதியான சமூகமாக, அமைதியான சமூகமாக, மகிழ்ச்சிகரமான சமூகமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் அதை பொறுத்தவரையிலே மற்ற குடும்பங்களை போன்ற ஒரு குடும்பமாக அது கருதப்பட மாட்டார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன உலகத்தில், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கின்றன. எல்லோருக்கும் குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய மார்க்கம் அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கிறது, அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் மற்ற குடும்பங்களை போன்று ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்து விட முடியாது. மற்றவர்களை போன்று, மற்ற குடும்ப உறுப்பினர்களை போன்று, மற்ற குடும்ப உறுப்பினர்களை காணப்படுகின்ற பெற்றோர்களை போன்று, பிள்ளைகளை போன்று நாமும் வாழ முடியாது. நாமும் அப்படி வாழ்ந்து விடுவோமானால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஆகிவிடும். நாம் தனித்து காணப்பட மாட்டோம். அந்த சமூகங்கள் எங்கே போகுமோ அங்கேதான் மறுமையிலே நாமும் போக வேண்டியது ஆகிவிடும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரையிலே, இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒரு குடும்பம், அது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒரு இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகின்றோம் என்று சொன்னால் நாம் ஒரு இலக்கின் அடிப்படையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே. அதான் உலகம்தான் கெதி, உலக நிம்மதி மட்டும்தான் நமக்கு தேவை. உலகத்தில் செழிப்பாக நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து விட்டு கழிக்க வேண்டும், சென்று விட வேண்டும். இதுதான் மற்றவர்களுடைய நம்பிக்கையும் மற்றவர்களுடைய எண்ணமுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வாழுகிறார்கள். மற்றவர்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் உலகத்தில் செழிப்பாக இருக்க வேண்டும், நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும், வீடு வேண்டும், ஆற்றல் வேண்டும், சொத்து வேண்டும், தொகை வேண்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையிலே கஷ்டப்படாமல் சாப்பிட வேண்டும், உடை வேண்டும், எல்லாம் வேண்டும், அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய இலக்கு. இதுதான் அவர்களுடைய இலக்கு. இதை தவிர வேறு எந்த இலக்கும் கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிய வேண்டும். மற்றவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம், இந்த உலகத்துடைய வாழ்வதுடைய நோக்கமே இந்த துனியாவுடைய வாழ்க்கை. துனியாவில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வேண்டி அவர்கள் பாடுபடுகிறார்கள், அதுக்கு வேண்டி அவர்கள் உழைக்கிறார்கள், அதுக்கு வேண்டி என்னவும் செய்வார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இந்த துனியா உலக வாழ்க்கையை அடைவதற்காக வேண்டி ஹலால் கிடையாது, ஹராம் கிடையாது. இது ஆகும், இது ஆகாது, இது கூடும், இது கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு வரம்பு, வரையறை எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. எது வேண்டாலும் செய்யலாம், எதை வேண்டுமானால் சாப்பிடலாம், எப்படி வேண்டும் எதையும் பார்க்கலாம், எப்படி நடந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சமூகங்களாகத்தான் அவைகள் இருக்கிறது. அந்த சமூகங்களுக்கு இடையில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த சமூகங்களுக்கு இடையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் மிகப்பெரிய போராட்டம், ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் தான் நம் சமூகம் வாழுகிறது. ஒரு எதிர்நீச்சல் போட்டு அந்த சமூகங்களெல்லாம் உலகத்துக்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஏன் ஓடவில்லை? நாம் அப்படி ஓட முடியுமா? அவர்களை பார்த்து அவர்களை ஒரு மாடலாக, அவர்களை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இஸ்லாமியர்களை எப்படி வாழ வேண்டும்? அவர்களுக்கு வரம்பு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களை, அந்த வரம்பை பேணி நடக்கக்கூடிய குடும்பம் தான் ஒரு முன்மாதிரி குடும்பம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம், நாளைக்கு சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருந்தால் அந்த குடும்பம் முன்மாதிரியாக இருக்கும்? எப்படி இருந்தால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி காணப்படும்? உலகத்திலே மகிழ்ச்சி காணப்படும், மறுமையிலே மகிழ்ச்சி காணப்படும். இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தை நடத்தி செல்வதிலும் அந்த குடும்பத்தை சந்தோஷமான குடும்பமாக ஆக்குவதிலும் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. தந்தைக்கும் பங்களிப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் பங்களிப்பு இருக்கிறது. என்றாலும் தாய்மார்களை பொறுத்தவரை, குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய், அவளை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பொறுப்புகளை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமை,
இதையெல்லாம் சரிவர நிறைவேற்றினால்தான் அந்த குடும்பத்திலே நிம்மதி காணப்படும். அல்லாஹ்வுடைய அருள் அந்த குடும்பத்துக்கு இறங்கும். எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரையிலே முதல்ல அந்த அவர்கள் குடும்பமாக அவருடைய வாழ்க்கையை துவங்குகின்ற பொழுது கணவன் மனைவியாக துவங்குகிறார்கள். கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவியை வைத்துத்தான் குடும்பமே ஆரம்பமாகிறது. எங்கேயோ இருக்கின்ற ஒரு நபர், எங்கேயோ இருக்கின்ற ஒரு பெண்ணோடு இணைந்து மார்க்க அடிப்படையிலே கணவன் மனைவியாக அங்கீகரித்து அவர்கள் 2 பேரும் ஜோடியாக சேருகிறார்கள். அந்த ஜோடி சேருகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இது சாதாரணமாக மற்ற சமூகங்களை போட்டு ஜோடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும், கணவன் மனைவி இன்பமாக அனுபவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஜோடியாக இஸ்லாம் அவர்களை பார்க்கவில்லை. இதை முதல் கவனிக்க வேண்டும். குடும்பத்துடைய ஆரம்பமே இதுதான். ஆரம்பம் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வதை போன்று குடும்ப ஆரம்பமே அது சரியா இருந்தால்தான் அந்த வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளை உற்றார் உறவினர்கள் அவர்களோடு நிம்மதியாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போவது வர அவர்கள் நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்ல வேண்டுமானால் முதல்ல உள்ள செலக்ஷன், அந்த செலக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய குடும்ப அங்கமாக ஆகக்கூடியவர்களுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு எடுப்பதே சொல்லி காண்பிக்கிறது. இதை நிறைய பேர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. தாய்மார்கள் ரொம்ப இதை பற்றி நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பார்க்கிறோம். குடும்பங்களில் நிறைய வெறுப்புகள், கணவன் மனைவிக்கு வெளி தோற்றத்தில் அவர்கள் கணவன் மனைவியாக நிகழ்ச்சிகளுக்கு வாரார்கள் போறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள்ள குமுறல்கள், அவர்களுக்குள்ளே வெறுப்புணர்வு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். நான் நல்லவர்களே என்ன நினைத்து கொண்டிருப்போம், நமக்கு செய்தி வரும், ஐயோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஐயோ அவன் பொல்லாத்தவா என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலை இருக்கிறது. இது மற்றவர்களை பற்றி அல்ல, தௌஹீத் வட்டத்திலே தௌஹீத் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய வட்டத்திலும் அவர்களுடைய குடும்பங்களிலும் இதே மாதிரியான நிகழ்வு தான் இருக்கிறது. திருமணங்கள் தௌஹீத் என்ற போர்வையிலே நடக்கிறது. ஆனால் திருமணத்துக்கு பின்னால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த குடும்ப ஒழுங்குகள், இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த சட்ட திட்டங்கள் அவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிக்காத காரணத்தினால் அவர்களிடத்திலே மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை, அவர்களிடத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை. பல குடும்பங்கள் இன்றைக்கு பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆரம்பம் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வதை மாறி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்ஷன், அந்த செலக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? செலக்ஷன் சரியா இருந்தால் தான் எதிர்கால வாழ்க்கையும் அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய செலக்ஷனை நீ ரொம்ப கவனமாயிரு. அது சாதாரண விஷயம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒன்றில் இன்பமாக இருக்கும் அல்லது துன்பமாக இருக்கும். உன் களத்தில் கட்டி தீர வேண்டும். அப்படிப்பட்ட வந்துவிடும். நல்லதா இருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் களத்தில் தொங்க போட்டு விட்டு நீ தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்மாதிரியான குடும்பம், நிம்மதியான குடும்பம் வேண்டுமானால் நீ உனக்கு ஜோடியாக வரக்கூடியவர், உனக்கு ஜோடியாக வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? அது ஆணாக இருந்தாலும் தனக்கு ஜோடியாக வரக்கூடிய தன் குடும்ப பார்ட்னர் சொல்வார்கள், ஃபேமிலி பார்ட்னர், குடும்ப பார்ட்னர். அந்த பார்ட்னர் எப்படி இருக்க வேண்டும்? குடும்ப அங்கம். அதே மாதிரிதான் ஒரு மனைவி தனக்கு பார்ட்னராக வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இதில் கவனிப்பதில்லை. இதில் நிறைய பேர்கள் தவறிழைத்து விடுகிறார்கள். காரணம், அவருடைய செலக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வேறு கோணத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலக்ஷனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபல்ஃபர் பிஸாத்தி தீன் என்றார்கள். இதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நீ செலக்ஷன் பண்ணும்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தில் போய் விழுந்துடாத, பணத்துக்கு மயங்கி போய் விழுந்துடாத, உன் வாழ்க்கை பூரா பாழாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அழகிலே மயங்கி விடாதே, அழகில மயங்காத. அழகு என்றைக்கும் நிலைத்ததல்ல. இன்றைக்கு அழகி நாளைக்கு கிளவி. இன்றைக்கு அழகி ஒரு பிள்ளை பெத்தெடுத்து விட்டால் அழகு போச்சு, வயிறு தள்ளிடும். இன்றைக்கு நிலைமை அதுதான். அழகெல்லாம் அவ்வளவுதான். அதுல நீ மயங்காத, அது உனக்கு உத்தரவாதம் கிடையாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இது சாதாரண விஷயம் அல்ல. எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், எதிர்கால குடும்பத்திலே நிம்மதி எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட மறுமலர்ச்சியான குடும்பமாக பிற சமூகங்களுக்கு பிற குடும்பத்தாருக்கு ஒரு முன்மாதிரியாக அமைவதற்குண்டான வழியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தாரார்கள். இதை கவனத்தில் கொள்ளுங்கள் தாய்மார்களே. தாய்மார்களை எங்கேயோ போய் விழுந்து விடாதீர்கள். நிறைய பேர்கள் விழுந்ததனால் அதிலிருந்து அவர்கள் மீள முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய விருப்பமெல்லாம், அவர்களுடைய குறியெல்லாம் பணத்திலேயே இருந்தது. அவருடைய குறியெல்லாம் அந்த பெண்ணுக்கு நல்ல சொத்து இருக்கிறா, நல்ல வீடு இருக்குதா, நம்ம பங்களா இருக்குதா, எஸ்டேட் இருக்கா, தோப்பு இருக்கா, இதிலேயே தான் பார்வைகள் இருந்தது. அப்படிதான் பார்க்கிறார். இன்றைய வரை தௌஹீத்வாதி என்று மிளகதிக்கு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அதில் இருந்து விதிவிலக்கு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்றுதான் அழகிலும் மயங்கி விடுகிறார்கள். அதே போன்றுதான் குடும்ப பாரம்பரியம். குடும்ப பாரம்பரியம் நல்ல பெரிய குடும்பம், பாரம்பரியம் உள்ள குடும்பம், நல்ல ஃபேமிலி, நல்ல பெரிய குடும்பம், அப்படியெல்லாம் போய் சேர்கிறார்கள். கடைசியில் போய் ஏண்டா வந்து விழுந்தோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறது. காரணம் என்ன? நிம்மதி இழந்து போய் இருக்கிறது குடும்பங்கள். அந்த குடும்பம் நிம்மதி இழந்த குடும்பம் பிறருக்கு எப்படி முன்மாதிரியா இருக்க முடியும்? நிம்மதியற்ற குடும்பம் பிறருக்கு ஒரு முன்மாதிரி குடும்பமாக இருக்க முடியுமா? அவர்களை நிம்மதி இழக்க செய்ய போகிறதா அந்த குடும்பம்? இல்லை. அதனால்தான் தீன் வேண்டும், மார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும், கொள்கை வேண்டும். இதுக்கெல்லாம் தலையாய இருக்கின்ற பொழுதுதான் கொள்கை உள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள், கொள்கை உள்ள புருஷனை தேர்ந்தெடுங்கள். கொள்கை எத்தவன் புறக்கணியுங்கள். உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காவிட்டாலும் சரியில்லை, மாப்பிள்ளை கிடைக்காவிட்டாலும் காலதாமதம் பண்ணுங்கள். அதற்காக வேண்டி கொள்கை எத்தவனை மாற்றிவிட்டு விடாதீர்கள். குடியில கொண்டு தள்ளி விடுவான். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் கொள்கையற்றவள், கொள்கை இல்லாதவர், அகீதா இல்லாதவர், கபர் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஷிர்க்கில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நீங்க மயங்கி விழுந்து விட்டால் வாழ்க்கையில நிம்மதி இழந்துவிடும், நிம்மதியை போய்விடும். நிம்மதியற்ற குடும்பம் முன்மாதிரி குடும்பமாக இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள். எதிலே எந்த விஷயத்தில் நமக்கு பயிற்சி வேண்டும், முன்மாதிரி வேண்டும், எந்த விஷயத்தில் மாடல் எக்ஸாம்பிள், ஒரு உலகத்துக்கே மாடல், உலகத்துக்கே மாடலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாடல் பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் பாடம் பிடியுங்கள். உங்களுடைய குடும்பம் முன்மாதிரி குடும்பமாக ஆக வேண்டுமானால், உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக ஆக வேண்டுமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு ஒரு மாடலாக, ஒரு மிசாலாக, ஒரு உதாரணமாக ஒரு பெண்ணைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். அல்லாஹு அக்பர். ஆணை கூட ஆக்கவில்லை, பெண்ணுதான். பெண்ணுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். ஆனால் பெண் எந்த அளவுக்கு அவளுக்கு முக்கியத்துவம் குடும்பத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் சாதாரண பெண் அல்ல. அந்த பெண் பெரிய அல்லாமாவுடைய மனைவி அல்ல, பெரிய தங்களுடைய மனைவி அல்ல, பெரிய ஆலிம்சாவுடைய மனைவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாம்பிளாக ஆக்கவில்லை. ஒரு கொடுங்கோலனுடைய மனைவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக சேம்பிளாக ஆக்கியிருக்கிறார். நல்ல கவனிங்கள். அல்லாஹ் தஆலா முன்மாதிரி, ஒரு முன்மாதிரி பெண்மணி. அல்லாஹ்வே சொல்றான் முன்மாதிரி. வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லாஹ். சிந்திக்க சாதாரண விஷயம் அல்ல இது. இது ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அகிலத்துக்கெல்லாம் அதிபதியாகிய அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற ஓமானம், அல்லாஹ் சொல்லுகின்ற முன்மாதிரி. பெண் தான் குடும்பத்துடைய தலைவி, குடும்ப தலைவி, நல்ல குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருப்பவள் பெண் தான்.
என்பதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமாக சொல்கிறான் என்றால் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு மாடல் பெண், மாடல் அழகி அல்ல. இன்னைக்கு மாடல் அழகி என்று சொல்லி பெண்களை வைத்து சமூகங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற சீர்கட்ட சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், சமூகங்கள் சீர்பட வேண்டுமானால் அதற்கு மாடல் பெண்மணியை ஃபாலோ பண்ணுங்கள். தாய்மார்களே, மாடல் பெண்மணி அவள்தான் அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லரபல்லாஹு மஸலன், யாருக்கு உதாரணம்? கௌரியுங்கள், பெண்களுக்குத்தானே என்று சொல்லிவிட்டு ஆண்கள் எல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்களுக்கும் அவள் தான் உதாரணம். பெண்களுக்கு மட்டுமல்ல அவள் முன்மாதிரி, ஆண்களுக்கும் அந்த பெண் தான் முன்மாதிரி. அல்லாஹ் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு என்று தான் சொல்கிறானே தவிர இல்லதீன ஆமன்ன என்று சொல்லல. அப்ப ஈமான் கொண்ட பெண்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை குர்ஆன்ல. ஈமான் கொண்ட பெண்களுக்கு அவள் உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஈமான் கொண்ட மொத்த ஜனங்களுக்கும் மொத்த மனிதர்களுக்கும் அவளைத்தான் அல்லாஹ் தஆலா உதாரணமாக காட்டுகிறான். சிந்திச்சு பாருங்க, நமக்கும் அவர்கள் தான் உதாரணம். அந்த பெண்மணி தான் உதாரணம், எல்லாருக்கும் உதாரணம். எதில் உதாரணம் பாருங்கள். ஆமன் உம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி அவள். ஃபிரௌன்னா யார் தெரியுங்களா? யார் அவன்? ஃபிரௌன். உலகத்தில் அவன மாதிரி ஒரு கொடுங்கோலன் யாரும் கிடையாது. அவன மாதிரி யாரும் மாதிரி ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான். கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் என்று வாதிட்டவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருந்த அவனுடைய பங்களாவிலே, அவனுடைய அரண்மனையிலே ராணியாக இருந்தவள், ராணி பட்டத்து இளவரசி. அந்த பெண்மணி அவள்தான் இப்படி சொல்லுகிறாள். கொடுங்கோலன் ஆட்சியாளனுக்கு மனைவியாக இருந்த, அவருடைய மாளிகை அரண்மனையிலே இருந்த அந்த பெண்மணியைத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்துள்ள மூமின்கள், அவளுடைய காலத்தில் உள்ள மூமின் அல்ல. அவள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெண்மணி. அந்த காலத்திலேயே பாருங்க, அந்த காலத்தில், அப்படிப்பட்ட காலம், கல் தோண்டி மண்ணோட்டா காலம் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணி. அப்பவே அல்லாஹ் தஆலா அவர்களை மாடலாக்கி விட்டான். அவர்களுக்கு முன்னால் அவள் காலத்தில் இருந்து உலகம் அழிவு நாள் வரை வரவிருக்கின்ற அத்தனை மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அவள்தான் மாடல். ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல இது, சாதாரண விஷயம் அல்ல. அன்பு சொல்ல முன்மாதிரி குடும்பம், முன்மாதிரி பெண்மணி, முன்மாதிரி ஆண், முன்மாதிரி கணவன், முன்மாதிரி மனைவி, முன்மாதிரி சந்ததிகள், முன்மாதிரி பிள்ளைகள், அத்தனை இதில் அடங்கும். எதில் முன்மாதிரி அவள்? இது காலத்து ரப்பிபினிலி ஐந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah, இதில் தான் முன்மாதிரி. எதில் முன்மாதிரி வேணுமா இல்லையா? இதில் தான் முன்மாதிரி. அவள் என்ன சொன்னாள்? எதற்கு வேண்டி அவளை முன்மாதிரி ஆக்கினான் அல்லாஹ்? அந்த ஆசியா அம்மையாரே, ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா உலகமும் ஒட்டுமொத்தக்கும் முன்மாதிரி என்று சொல்லி பாராட்டுகின்றான், வாழ்த்துகிறான் என்று சொன்னால் என்ன அற்புதத்தை செய்தாள், என்ன செய்து விட்டாள்? இந்த விஷயத்தில் தான் எல்லா குடும்பங்களும் ஓட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே இந்த விஷயத்தில் தான் தளர்ச்சி ஏற்படுகிறது. கொள்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். கொள்கை பிடிவாதம் அவள்கிட்ட இருந்தது. யார் இடத்துல? அன்னை ஆசியாவிடத்திலே கொள்கை, அல்லாஹ் மீது உள்ள பற்று, பாசம். அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், என் கணவராயிருந்தாலும் சரிதான், அவன் தகுதியற்றவன், அவன் கடவுள் என்று வாதிடுகிறான், அதற்கு அருகதையற்றவன், அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய ரப்பு, என்னை படைத்தவன் தான் ரப்பி, என் ரப்பு, இறைவா, என் ரப்பே. இந்த கொடுங்கோளுடைய ஆட்சியின் கீழ் எனக்கு எதுவும் தேவையில்லை. அவனுடைய அரண்மனையும் தேவையில்லை, அவனுடைய மங்களாவும் தேவையில்லை, அவனுடைய சொத்தும் தேவையில்லை, அவனுடைய எதுவுமே எனக்கு தேவையில்லை. இறைவா,
யா அல்லாஹ், உன்னை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், என் புருஷனை அல்ல. அவன் தன்னை ரப் என்று சொல்கிறான். இல்லை, அவரை நான் புறக்கணித்து விட்டேன். என் ரப்பு நீந்தான் யா அல்லாஹ், நீந்தான் என் ரப்பு. எனவே உன்னிடத்திலே எனக்கு வேண்டும் மாளிகை, உன்னிடத்தில் எனக்கு மாளிகை வேண்டும், உன்னுடைய சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீடு வேண்டும். இந்த பங்களா வேண்டாம், இந்த அரண்மனை வேண்டாம், இதுவெல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். இதில் உறுதியாக இருந்தால் அல்லவா அவள் கேட்கிறாள், ரப்பிப்னிலி அந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னத்திலே சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை நீ எழுப்பியா அல்லாஹ் என்று கேட்டாள் அல்லவா. ஈமான் உறுதியோடு அதில் தான் முன்மாதிரி, அதில் தான் அப்படி கேட்கக்கூடிய பெண்மணி அவள் தான் மாடல். அன்றைக்கும் மாடல், இன்றைக்கும் மாடல். இன்றைக்கும் பெண்கள் இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்ணையுடைய குடும்பம் தான் முன்மாதிரி குடும்பம். இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடிய புருஷன் இருக்கிறானே, அந்த புருஷனுடைய குடும்பம் தான் முன்மாதிரி குடும்பம். நல்ல விளைகளுங்க, புருஷனும் கேட்க வேண்டும், பொண்டாட்டியும் கேட்க வேண்டும். இறைவா, அழிந்து போகின்ற உலகம், மாய உலகம், இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றுக்காரர்கள். இதிலே என்னை மூழ்கடித்து விடாதே, வேண்டாம், இது எனக்கு உன்னுடைய சொர்க்கம், அதுதான் எனக்கு இலக்கு, அதை அடைய வேண்டும், அதற்கு நீ எனக்கு வழிகாட்டு ரப்பே என்று அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா. இப்படிப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் தான் முன்மாதிரி குடும்பம். அந்த குடும்பத்திலே வேண்டுமானால் முதல்ல தர்பியத் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் இருவராக ஜோடியாக சேர்ந்து ஈண்டெடுக்கின்ற பிள்ளை சந்ததி, கணவன் மனைவியோடு இருப்பதில்லை, சந்ததிகள், சந்ததிகளை பெற்று அது புரிய ஆரம்பித்த உடனேயே அதற்கு தர்பியா கொடுக்க வேண்டும். அந்த தர்பியா இன்றைக்கு இல்லவே இல்லை. இன்றைக்கு அந்த தர்பியா இல்லை. எப்படிப்பட்ட தர்பியாவை நாம் ஈண்டெடுக்கக்கூடிய அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அந்த குடும்பம் முன்மாதிரி குடும்பமாக வரும் என்பதற்கு அல்லாஹ்வை டைரக்ஷன் கொடுக்கிறார். அல்லாஹ் எல்லாத்தையும் குர்ஆன்ல சொல்லிவிட்டார். பிள்ளைகளுக்கு முதலில் எது சொல்லிக் கொடுக்க வேண்டும், இரண்டாவது எது சொல்லிக் கொடுக்க வேண்டும், அது இன்றைக்கு ஃபாலோ பண்ணப்படவில்லை. அதனால் குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, குடும்பங்கள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சி கருத்துக்களை திணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மீடியாக்கள் ஒரு வயது பாலகன், ஒரு வயது பச்சளம் குழந்தை அதனுடைய கையிலே கொடுத்து தடவ சொல்லுகின்ற நிலை. அது தடவுகிறது. பாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் தெரியாவிட்டாலும் இந்த ஒரு வயது 2 வயது பிள்ளை தடவி கொடுக்கிறது. பாப்பா இப்படி தடவு என்று 2 வயது பிள்ளை. இது நான் பொய் சொல்லவில்லை, யதார்த்த நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கால சூழ்நிலையிலே வளருகின்ற பிள்ளைகள் உடைய தர்பியா எப்படி இருக்கும்? இது தௌஹீது குடும்பங்களுடைய பிள்ளைகள். விதிவிலக்கல்ல. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அன்பு தோழர்களே, தாய்மார்களே, எச்சரிக்கை, ஹபர்தார், எச்சரிக்கை. எதிர்காலம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதல்ல தர்பியத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் லுக்மானை படியுங்கள். சூரத்துல் லுக்மான் முன்மாதிரி குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட தர்பியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய டைரக்ஷன். கண்ட புத்தகத்தை எல்லாம் குப்பையிலே போடுங்கள். யாருடைய டைரக்ஷனும் நமக்கு தேவையில்லை. குர்ஆனுடைய டைரக்ஷன், அந்த குர்ஆனுக்கு வழிகாட்டி வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை டைரக்ஷன், வேற எதுவும் தேவையில்லை. அத்தனை தள்ளுபடி செய்யுங்கள். இதுவே நமக்கு போதும். கஃபா லனல் குர்ஆன் வ சுன்னா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. இந்த தர்பியாவின் அடிப்படையிலே எழுப்பப்படுகின்ற குடும்பம் தான் முன்மாதிரி குடும்பம். இந்த தர்பியா இல்லாவிட்டால் அது சீரழிந்த குடும்பம். அது யதார்த்தம், உண்மை. இந்த தர்பியா
லுக்மான் தன் பிள்ளைக்கு என்ன தர்பியா கொடுத்தார்? அல்லாஹ்வாக்கு சொல்றான். யாரும் எழுதுற புத்தகம் இல்லை, யாரோ சொல்வதில்ல, அல்லாஹ் சொல்கிறான். லுக்மான் இது கால லுக்மான் லிபினிஹி ஒவ்வொரு யாழுஹு வா உபதேசிக்கிறான் தன் பிள்ளை பார்த்து. யா புனைய, என் அருமை மகனே, என் அருமை மகளே, எல்லாம் என் பிள்ளையே, என் ஈர கொலையே, நீ சிறுக்கு செய்தாலடா எம்மா, நீ சிறுக்கு செய்தால இந்த ஷிர்க லதுல்முன் அதீம், அது மாபெரும் அநீதி, அநீதிகளுக்கெல்லாம் தலையாய அநீதி. இந்த தலையை பிடிக்கணும் முதல்ல. இந்த அநீதி இது அவனுடைய உள்ளத்துல, குழந்தைக்கு உள்ளத்துல எக்காரணத்தை கொண்டோ இதுல ஈடுபட்டு விடாதே, நீ அழுது போய்விடுவாய், உன் வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று போதிக்கின்ற போதையின் அடிப்படையிலே தர்பியா கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் எங்க இருக்கிறது அந்த தர்பியா? எந்த இருக்கிறது தர்பியா? அந்த தர்பியா இல்லாததால்தான் சீரழிந்த குடும்பம். முன்மாதிரி இல்லை, முன்மாதிரி குடும்பமாக அது இருக்க முடியாது. அதனால மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியற்ற குடும்பம். வாங்க சொல்ல போகிறார்கள். சிறப்பு பேச்சாளர் வருகிறது விட்டார், பேருரை நிகழ்த்த தயாராக இருக்கிறார். அதனால் என்னுடைய சித்துரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களை, அவன் முன்மாதிரி குடும்பமாக இருக்க வேண்டுமானால் முதல் தர்பியா, முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதை கொண்டு ஆரம்பித்த அந்த குடும்பத்தை நாம் வளர்க்க ஆரம்பித்தால், தர்பியத்து கொடுத்தால் அந்த குடும்பம் முன்மாதிரி குடும்பமாக சந்தோஷமாக வரும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை, அது இன்னைக்கு ஃபாலோ பண்ணப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற அழகான வழிமுறைகள் எல்லாம் ஒழுக்க மாண்பு எப்படி இருக்கணும், குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்ன அணுகணும். இந்த ஷிர்க்குடைய விபரீதத்தை பற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்கிறார்கள். அந்த ஷிர்க் எப்படிலாம் இருக்கும், எவ்வளவு கொடுமையானது, அதனுடைய விபரீதம் எப்படி இருக்கும், நீ இறந்த பின்னால அந்த நீ செய்த அந்த ஷிர்க்கை எப்படிலாம் அல்லாஹ் கொண்டு வருவான், அதையெல்லாம் தெளிவாக சொல்லி காமிங்க. இன்னஹா யாதுனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் வ தகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபி ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பி அல்லாஹ். இப்படி சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் அவங்க தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு எங்க சொல்லிக் கொடுக்கப்படுது இல்லை. யாருடைய என் மகனே, என் அருமை பிள்ளையே, நீ சிறுக்க லேசா நினைக்காத. இந்த சிறுக்க நீ செய்துட்டா, செய்த நிறையில நீ இறந்து போய்விட்டால், நீ செய்த சிறுக்கு ஒரு அணுவளவாக இருந்தாலும், அது எங்கேயாவது ஒரு கருத்த பாறையில ஒட்டி இருந்தாலும், அது வானம் பூமியில எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்திருந்தாலும், ஏத்திபி அல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வருவான், கொண்டு வந்து உனக்கு தண்டனை கொடுப்பான். இப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்குமா? எந்த குடும்பத்திலேயாவது சொல்லிக் கொடுத்திருக்காங்களா? அப்ப அந்த குடும்பம் எப்படி முன்மாதிரி குடும்பமா இருக்க முடியும்? அடித்தளமே தகுந்து போச்ச. நான் இஸ்லாமிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதை பார்க்கிறோம். முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களை பார்த்தா இந்த அடித்தளமே தகர்க்கப்பட்ட குடும்பங்கள் தான் முஸ்லிம் என்ற பேர்தாகிகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குளச்சலை எடுத்துக்கிட்டா போதும். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பின்னால் இன்னைக்கு ஓரளவு ஷிர்க்னா என்ன, தௌஹீதா என்ன தெரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இல்லாவிட்டால் இன்னைக்கும் குத்திபியத்து குடும்பங்களாகத்தான் இருக்கின்றன. அப்துல் காதர் ஜீலானியுடைய குத்துபியத்தை தெரிஞ்ச மாதிரி குர்ஆனை தெரியவில்லை, தெரிந்திருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பள்ளியில் சொல்றார், இதான் யதார்த்தம், உண்மை. குத்துபியத்துக்கென சங்கங்கள் வச்சு நடத்தினார்கள். குர்ஆனுக்கு எங்கேயாவது சங்கம் வைத்தார்களா? எங்கேயாவது வச்சிருக்காங்களா? இல்லை. குத்திபியத்து சபை, குத்திபியத்து எது? ஷிர்க்கு, ஷிர்க்கை அரங்கேற்றுவதற்குண்டான குழுக்கள் இங்கே இருந்தது. அல்லாஹ்வுடைய வேதமாகிய பரிசுத்த குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்கும் விளக்கம் சொல்வதற்கும் அதன் அடிப்படையிலே சந்ததிகளை தர்பியத் கொடுத்து வளர்ப்பதற்கும் குழுக்கள் இருக்கவில்லை. அன்பு சோழர்களை, எங்கே முன்மாதிரி குடும்பத்தை பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கும் ஷிர்க்கில் மூழ்கி இருக்கக்கூடிய குடும்பமும் மற்றவர்கள் சிலைகளை வழங்கக்கூடிய குடும்பமும் ஒன்றுதான் சேம். யார் யாருக்கு முன்மாதிரி? அவர்கள் அவர்களுக்கு முன்மாதிரி, அவ்வளவுதான். ஒரு முன்மாதிரி அல்லாஹ்விடத்தில் முன்மாதிரி குடும்ப மகிழ்ச்சிகரமான குடும்பம் இருக்க வேண்டுமானால்
நபிமார்கள் வார்த்தெடுத்த அந்த தர்பியா முறையின் அடிப்படையில் விளக்கப்பட வேண்டும். சில அழகா சொல்லிக் கொடுத்தார்கள். அதுக்கு அடுத்தால சொல்லிக் கொடுக்கிறாரு. தௌஹீத ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தின பிறகு அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய நெஞ்சத்தில் ஏற்றி விட வேண்டும். அவன் அல்லாஹ்னா அவன் உயிரை கொடுப்பான். அல்லாஹ்னா அந்த பிள்ளை உயிரை கொடுக்கும். இந்த வாசகம் வர வேண்டும். அல்லாஹ்னா எதையும் செய்ய தயாராமா அந்த பையன், அப்படிதானா? அந்த மாதிரி வரணும். அல்லாஹ்னா அவன் பயப்படுவான். அப்படிப்பட்ட நிலைக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விடணும். அப்படி கொண்டு வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் என்று அழைக்கணும். அல்லாஹு அக்பர் ஹய்யா அலா ஸலா என்று சொல்லிவிட்டால் இந்த பிள்ளை இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இதயத்திலே இடம் பிடித்து விட்டார். அதனால யா புனைய ஆக்கிமிஸ் ஸலா, யா புனைய ஆக்கிமிஸ் ஸலா. அடுத்தால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், அடித்தளம் ஷிர்க்கை உள்ளத்திலே தௌஹீதை ஏற்றி ஷிர்க்கை அப்புறப்படுத்திய பின்னால் அடுத்த கட்டமாக என் அருமை மகனே பிள்ளையே நீ தொழுகையை நிலைநாட்டு. இந்த ரெண்டு அம்சத்தின் அடிப்படையிலே குடும்பங்கள் வளர்க்கப்படுமானால் அங்கே நிம்மதி நிச்சயம். அந்த குடும்பத்திலே நிம்மதி நிச்சயம். சகன் அல்லாஹ் தஆலா சொல்ற சகனன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً لِتَسْكُنُوا إِلَيْهَا. சகன், அமைதி, நிம்மதி. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் பார்க்கிறோம், நிம்மதியற்ற குடும்பங்கள், குழந்தைகளாலேயே நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளோட டார்ச்சர், குழந்தைகளை அவங்களோட கட்டுப்படுத்த முடியவில்லை. 2.5 வயசு ஆகிவிட்டால் எங்கேயா கொண்டு போய் தள்ளு. இன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டா புது புது கல்வி திட்டங்கள் என்று கொண்டு வந்து பிஞ்சு குழந்தைகளை 2 வயசு ஆனவனையே அனுப்பி விடுகிறார்கள். கையில கட்டுச்சோத்தையும் கொடுத்து போ, அது வர நீ என்னாலாம் போ, எங்கேயா போய் எவன் கையிலேயா போய் நீ நாசமாப்போ. அப்படித்தான் குழந்தைகளை நாசமாக்குவதற்கு அனுப்பி வைக்கிறார்கள். எச்சரிக்கை, நல்லாவதுக்கு அனுப்பவில்லை, நாசமாக்குவதற்கு அனுப்புகிறார்கள். எவன் பிள்ளைகளை நல்லாக்கி விடுறதுக்கு நினைக்கிறான்? காசுக்கு அடுத்த ஜாதிக்காரன், அடுத்த அமைப்புக்காரன், மதத்துக்காரன் நம்ம பிள்ளைய நல்லா நினைக்கிறீங்களா? அவனுக்கு அந்த அளவுக்கு நல்லெண்ணம் இருக்கிறான், நல்லெண்ணம் இருக்கிறா? அப்படி கிடையாது, கிடையாது. நீங்களே உங்களுடைய குடும்பத்தை நரகத்துல கொண்டு போய் தள்ளுறீங்க. அது காசை கொடுத்து தள்ளுறீங்க. அப்படின்னா பீஸை கொடுத்து எவன் அதிகமா பீஸ் கேட்கானோ அவன் தான் நல்லவனா, நல்ல கல்வி சொல்லி கொடுப்பானா. அவ்வளவு குப்பையும் அவ்வளவு வெறுப்பையும் உள்ளே ஏற்றி வைத்துக் கொண்டு பார்த்தால எத்தனை பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம். ஒரு முஸ்லீம் பிள்ளை புர்கா போட்டு வந்தா வெறுப்பா பார்த்தா, வெளியத்தெல்லாம் பார்த்தோம். இப்ப பார்க்க இவ்வளவு வெறுப்பு கக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் வெறுப்பை கக்கினார்கள், அவ்வளவுதான். காலமெல்லாம் வெறுப்பை சேகரித்து வைத்தார்கள். இல்லை, அவர்களிடத்தில் நம் சமூகத்துக்கு நலன் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுடைய கையிலே உங்களுடைய பிள்ளைகளை காசு கொடுத்து கொண்டு போய் கொடுக்கிறீர்களே, அந்த பிள்ளைகள் சீர்படுமா சீர்கெடுமா? அந்த குடும்பத்தில் எங்கே நிம்மதி? அந்த குடும்பம் எப்படி முன்மாதிரியா குடும்பம் இருக்கிறோம்? வீட்டை விட்டு வந்தோம், இவங்களுக்கு என்னன்னா நல்ல குடும்பம். நல்ல குடும்பம் என்ன? ஸ்கூல்ல என்ன நானி மணி டாட்டா டாட்டி டாட்டி கையா டாடி வந்தா என்னுடைய குடும்பமா எவ்வளவு அற்புதமா, என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுறேயோ வாடிது சொன்ன உடனே அத மாதிரி ஒரு குடும்பம். என் பிள்ளை எல்லாம் கொடுப்பாங்க. கேவலம் கேவலம். அந்த பிள்ளைங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா என்று சொல்லி வர எத்தனை பிள்ளைங்க வருது அப்படி. இப்ப என்னமா நவீன எங்கேயோ அங்கங்க ஒன்னா அறிஞ்சு கொத்த சத்தியா வருது. இல்லை, எந்த குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நாம அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பழகி, அம்மாவுக்கு சலாம் சொல்லி, வாப்பாவுக்கு சலாம் சொல்லி, உத்தார் உறவுக்கு சலாம் சொல்லி, வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வரவேற்று அவர்களுக்கு அன்பும் பாசமும் காட்டக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை யார் வார்த்து தரவேற்று கொடுக்கிறார்களோ அந்த குடும்பம் தான் முன்மாதிரி குடும்பம். அந்த குடும்பம் தான் முன்மாதிரி. பணிவு வேண்டும். கொள்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட பின்பு, தொழுகையை பயிற்சி கொடுத்தப்பட்ட பின்பு அடுத்தது அந்த குழந்தை இடத்துல வர வேண்டியது பணிவு. அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். அன்பு தாய்மார்களே, அன்புடைய சகோதரர்களே, இதை கவனத்தில் கொள்ளுங்கள். முன்மாதிரி குடும்பம் பெண் தான். பெண் எந்த அளவுக்கு இருக்கிறாளோ அவளை பொறுத்த அந்த குடும்பம். குடும்பம் உருப்படுவதும் பெண்ணாலே, ஒரு குடும்பம் நாசமாகுவதும் பெண்ணாலே. பாடி வைத்தான், அந்த காலத்திலே பாடி வைத்தான். நாசமாவதும் பெண்ணாலே, நல்லாவதும் பெண்ணாலே. அந்த போல பெண்ணுக்கு அந்த அளவுக்கு மரியாதை. அன்புக்குரிய சகோதர தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்களுடைய குடும்பம் தான் முன்மாதிரி குடும்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவெல்லாம் படிக்க வேண்டும், அல்லாஹ் தெரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது அல்லாஹ்வுடைய திட்டமிடுதல், அல்லாஹ்வுடைய திட்டமிடுதல். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செல்வ சீமாட்டி, உண்மையிலே பாராட்டப்பட. சொர்க்கத்துக்கு அரசி அவள். சொர்க்கத்திலே அவளுக்கு மாளிகை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்கள். மாளிகை பார்த்தார். ஹதீஜாவே, உனக்கு சொர்க்கத்திலே உனக்கு மாளிகை இருக்கிறது என்று ஜிப்ரீல் வந்து சொல்லிவிட்டு கொள்கிறார் என்ற நற்செய்தியை சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சீமாட்டி ஹதீஜா. அவர்களை திருமணம் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதிலே. அவர்களுடைய ஹதீஜாவுடைய வயது 40. ஹதீஜாவுடைய வயது 40. அல்லாஹ்வுடைய தூதர் 25. அவளுக்கு இவளுக்கும் இடையிலே 15 வயசு டிஃபரன்ஸ் இருக்கிறது. இன்னைக்கு எவனா கல்யாணம் பண்ணிப்பானா? இன்னைக்கு ஒரு கலவியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வாலிப முன்வருவாடா? எங்கேயாவது உதாரணம் இருக்கா? குளச்சல் அப்படி உதாரணம் இருக்கா? இளைஞர்கள் ஒரு 25 வயசு பையன் ஒரு 35 ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சா, அல்லது ஒரு விதவையை கல்யாணம் முடிச்சா இருக்கா? கேவலமா நினைக்கிறான். விதவைகளை கல்யாணம் முடிப்பது கேவலம். இந்த சமூகத்தில் வெட்கப்பட வேண்டாமா? இந்த சமூகம் எங்க முன்மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்மாதிரி. விதவைகளுக்கு வாழ்வளித்த ஒரு முன்னுதாரணம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விதவை மட்டுமல்ல, இவர்களை விட மூப்பானவர்கள், 15 வயது மூப்பு பெண்மணி. அல்லாஹ்வுடைய அவர்கள் விரும்பி வந்து திருமணம் செய்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ் மகத்தான ஒரு ஏற்பாடு. காரணம், அவர்களுடைய அன்னை ஹதீஜாவுடைய பாசறையில் பாடம் பிடித்தவர்கள் தான் நபிகளானவர்கள். அன்னை ஹதீஜாவுடைய பாசறையிலே பாடம் பிடித்தவர்கள் முஹம்மது நபி அவர்கள். அப்படிதான் சொல்ல வேண்டும். நபித்துவம் வருவதற்கு முன்னால் பாடம் எங்கிருந்து படித்தார்கள்? ஹதீஜாவிடம் தான் படித்தார்கள். நபித்துவம், நபி கல்யாணம் முடியக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நுபுவத்து கிடையாது. நபினா என்ன தெரியாது, ஈமான்னா என்ன தெரியாது, ஒன்றுமில்லை. இந்த 15 ஆண்டு காலத்திலும் அவர்கள் தர்பியத் எடுத்தார்கள், குழந்தைகளை பெற்றார்கள். எவ்வளவு பெரிய அரவணைப்பு! அந்த பயிற்சி, அந்த 15 ஆண்டு காலத்திலே அவர்கள் எடுத்த அந்த பயிற்சி தான், அந்த பயிற்சியின் அடிப்படையில் தான் இவர்கள் நுபுத்துவம் கிடைத்த பின்பு கூட அந்த அரவணைப்பு இவர்களுக்கு கிடைத்தது. சும்மா போய் ஒரு குமரிப்பெண்ணை போய் அவங்க முடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த குமரிப்பெண் எப்பொழுதே அந்த அந்த வயது கோளாறின் காரணத்தினால் அங்கு வேற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பயிற்சி, இவர்கள் எடுத்த அந்த பயிற்சியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் 15 ஆண்டு காலம் பழகி பார்த்திருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குணம் என்ன, அவருடைய பண்பாடு என்ன, அவருடைய ஒழுக்கம் என்ன, அவர்கள் யாரோடு பழகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், அத்தனையும் இந்த 15 ஆண்டு காலத்திலே பார்த்து பழகி போய்விட்ட அந்த அன்னை ஹதீஜா அவர்களுக்கு வஹி வந்த மாத்திரத்திலே அவர்களுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கவலைப்படாதீங்களா, யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் கைவிட மாட்டான், தைரியமாக இருங்கள். எடுத்தெடுப்புல அவங்க எதுவும் பார்க்கல, வழி வந்ததும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு முன்மாதிரி. கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், கணவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். தன்னுடைய புருஷன் சத்தியத்தில் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும், எதுவும் செய்வோம் என்று முன் வருகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி. இவர்கள் தான் முன்மாதிரி. இன்றைக்கு நமக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அவர்கள் உம்மஹாத்துல் மூமினீன். அந்த உம்மஹாத்துல் மூமினீன்கள் நமக்கு முன்மாதிரி. அதுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள்
தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நபிகளாரோடு நடந்து கொண்டார்கள், சத்திய பிரச்சாரத்துக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்றதை நாம் படிக்க வேண்டும். அந்த குடும்பத்திலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். அப்படிதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில் எஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக வாழலாம். உலகத்தில் நிம்மதி வேண்டும். உலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் நம்முடைய கொள்கையை பாதுகாக்க முடியாது. உலக நிம்மதி வேண்டும், உலகத்தின் நிம்மதி வேண்டும். ஆனால் இந்த நிம்மதி என்பது டெம்பரரி, இது நிரந்தர நிம்மதி அல்ல. நாம் ஒரு நிரந்தர நிம்மதியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் மறுமை. மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும். அந்த நிம்மதி இந்த உலகத்தில் நமக்கு, நாம் அதற்கு அறுவடை செய்ய வேண்டும். துன்யா மஸரத்துல் ஆசிரா, மறுமைக்கான ஒரு வேளாண்மை இடமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. அதுக்கு நாம் பாடுபட வேண்டும், அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், அதற்கு நாம் உழைக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். உலகம்தான் கெதி என்பதற்காக வேண்டி வாழ்ந்து விடக்கூடாது. நம் வாழ்க்கை மறந்து விடக்கூடாது. வாழ்க்கை அல்லாஹ் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ஞாபகத்துகளை தந்து விட்டா இன்னைக்கு நம்ம மறந்து விடுறா மனிதர்கள். இந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்களில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். தாய்மார்களே, உலகமே இன்றைக்கு கண்கலங்கி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுதான் கேரளாவில் நடந்துவிட்ட, அந்த வயநாட்டிலே நடந்துவிட்ட ஒரு அழிவு, ஒரு பேரழிவாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கிறது. கூண்டோடு அழிந்த சமூகங்களை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எத்தனையோ சமூகங்களை நாம் கூடோடு கைலாசம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதைத்தான் நாம் கேட்டிருக்கிறோமே தவிர இன்றைக்கு நேரடியாகவே நினைக்கிறோம். குடும்ப கூட்டத்தோடு இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டோம். இருந்த இடமே தெரியவில்லை, வீடுமில்லை. பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கண் கலங்குகிறது. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சடலங்களை தோண்டி தோண்டி உருவி எடுக்கிறார்கள். குடும்பமே போய்விட்டது. இங்கே எச்சரிக்கை. குறிப்பா இந்த கேரளாவிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் அடிக்கடி பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு இங்கே சுட்டி காட்டுற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் செய்யக்கூடிய தீமையின் காரணத்தினால் அவ்வப்போது சில தண்டனைகளை கொடுக்கிறான். தீமையினால தண்டனை. அல்லாஹ் சமூகங்களை அழிக்கிறான் என்று சொன்னால் அவன் நன்மை செய்ததால் நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. எந்த இடத்திலும் அவர்கள் அநியாயம் செய்தார்கள், அதனால் அவர்களை அழித்தேன் என்று தான் சொல்கிறான். அவர்கள் என்ன வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அதனால் நான் அவர்களை அழித்து விட்டேன் என்று சொல்லவே இல்லை. மாறாகத்தான் சொல்றான். அவர்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் அழிக்கவே மாட்டேன் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு அழிவு பார்க்கிறோம். இந்த கேரளாவில் இதை பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காசு பணமும் அங்கேதான் அதிகமாக இருக்கிறது. நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல சொத்தை ஜெகனாகிறா, ஆடம்பரமும் அதிகம், வீண் விரயங்கள். கேரளாவிலிருந்து அடிக்கடி நாம் பார்க்கிறோம். இந்த திருமண நிகழ்ச்சிகளிலே பண்ணக்கூடிய அநியாயங்களும் அட்டகாசங்களும் கொஞ்சம் நெஞ்சமல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று தெரியாமல் வாரி இறைக்கால ஆடல் என்ன, பாடல் என்ன, டான்ஸ் என்ன, எல்லா ஆபாசங்களையும் அரங்கேற்றுகின்ற திருமணங்கள் அடிக்கடி நடக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் சமீபத்தில் அந்த மாநிலத்திலே ஒரு உலகளாவிய அளவிலே ஒரு பெரிய தொழிலதிபர், அவரை பற்றி நாம் நல்லது நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ சமீபத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய இல்ல திருமணத்துக்கு, பெண்களை திருமணத்துக்கு பார்த்தா சினிமாக்காரன், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சினிமாக்காரன் சொல்லக்கூடியவன், சினிமாக்காரி அவ்வளோ அங்கே ஆடல் பாடல் கூச்சு கும்மாளம். இப்போ போறவானா நடக்கிறது பார்க்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சும்மா பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை எப்படி சீரழிக்கிறான் பாருங்கள். இந்த இன்சான மனிதன் இருக்கிறானே, அவன் தனக்கு செல்வம் அபரிமிதமா வந்து விட்டால் அதை அழிவில் செலவழிக்கிறான். நன்மைக்கு பேருக்காவணி நன்மைக்கு கொஞ்சம் செலவழித்து விட்டு மிச்சலாம் அழிக்கிறான். அல்லாஹ் சும்மா விடுவாரா? அதற்கு மேலாக இது செல்வத்தை கொண்டு அழிக்கிறார்கள். இன்னொன்று கொள்கையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில். இல்லையா? கொள்கை ஷிருக்கில் ஜெகஜோதியா இருக்கிறது கேரளா. எங்கே மடவூர் அவுலியாவை, எங்க மடவூர் அவுலியா வந்து காப்பாற்ற வேண்டியதானே? மடவூர் அவுலியா தான் இன்னைக்கு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் சொல்லி இந்த காந்தபுரம் பேசுறாங்க தான்.
என்ன சொல்றா, இந்த உலகத்தையே இன்றைக்கு அவர்களுடைய ஆத்மா அவுலியாக்களுடைய ரூஹ் தான் இன்றைக்கு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுல மடவூர் அவுலியா தான் என்ன செய்யறாரு, உலகத்தை கொண்ட நம்பிக்கை, மூட நம்பிக்கை பாருங்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய ஒரு சமூகம் தலபாரம் கட்டிட்டு நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு ஷிர்க்கு ஜெகஜோதியாக அரங்கேறி கொண்டிருக்கிறது கேரளாவில். எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கொள்கையிலே சீரழிந்து போய் இருக்கிறது சமூகம், பொருளாதாரத்திலே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒழுக்க மாண்புகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிறருக்கு எப்படி அவர்கள் முன்மாதிரியாக இருக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பேசக்கூடிய நானா இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் அதை அமுல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூமின்களாக, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த குடும்பங்களாக ஆகி நாளை மறுமையிலே நாம் எல்லோரும் சொர்க்கத்திலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, வமன் சலுஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப் ஸலாமுன் அலைக்கும் திபத்தும் வதுகுலூஹா. அல்லாஹ் சொல்றார், வாழ்த்து பாருங்க, அல்லாஹ்வுடைய வாழ்த்து. அவர்களும் அவருடைய தந்தைமார்களும் அவருடைய அம்மாமார்களும் அவருடைய சந்ததிகளும் எல்லோருமா சேர்ந்து எதுகுல சொர்க்கத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஒல் மலாயிகத்து துகுலுல மலாயிகத்துக்கெல்லாம் வந்து வாங்கோ 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 சலாமுன் அலைக்கும் தீபத்தும், சலாமுன் அலைக்கும் நற்செய்தி, நல்ல வாங்கோ உங்களுக்காக வேண்டிய சொர்க்கம் இதோ, எல்லாம் குடும்பத்தோட வாங்கோ. அல்லாஹ் அக்பர். அது கேட்டாலே நமக்கு நாவுல தண்ணி வடிக்குது, இப்பவே பீடலாமே என்று தோணுகிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிச்சயம் நாம் எல்லாம் மூமின்களாக இருக்கிறோம், நாம் எல்லாம் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம், கொள்கை போராளிகளாக இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்திலே இருத்தி அழுத்தமாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நிச்சயம் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நாளை மறுமையிலே சொர்க்கம் என்ற பேரின்ப வாக்கியத்தை தருவான் என்பதிலே உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் மறுமையிலே சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் அவர்கள் முன்மாதிரி குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் நல்ல பல கருத்துக்களை நமக்கு முன்னால் வைத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஆயுளை நீட்டி இன்னும் அவர்களின் மூலமாக அவர்கள் கற்ற கல்வியை இந்த சமுதாயத்திற்கு பயன்பெறக்கூடிய நிலைகளில் ஆக்கிய அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் சொன்னதை போல கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளுக்காக வேண்டி, அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய ஜும்மா தினத்தில் நாம் அறிவிப்பு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 74,000 ரூபாய் நம்முடைய மர்கஸில் வசூலாகி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு இன்னும் அதிகமாக நிம்மதியையும் சலாமத்தையும் தருவானாக என்று நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருப்போம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அனைவரும் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை செவிதாழ்த்து கேட்குமாறு அன்பாக கேட்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இதுவரை நம்முடைய மர்கஸிற்கு வராத மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையினால் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஹிதாயத்தை, அருள்கொடைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் இந்த மர்கஸின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக இரவை நேரத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்கின்றோம். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கேட்கின்றோமோ அதன் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. தற்போது அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார்.